சிங்கிள் மதரா இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் வரும்னு தெரியல. அவங்க ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து ஒரு கால் வருது. மிஸ்கிட்ட தான் வருது. சரின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட பெர்மிஷன் கேட்கலான்னு பார்த்தா மேனேஜர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவரா இருக்காரு. உனக்கு ஹாஃப் அன் ஹவர் தான் டைம், அதுக்குள்ள நீ போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு இவங்களும் அங்க இருந்து ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல்ல போனா அவங்க சைல்டு கேருக்கு போன் பண்ணி சொல்லிருக்காங்க, இந்த குழந்தைக்கு ஏதோ அடிபட்டு இருக்கு, இவங்க தான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போன் பண்ணிருக்காங்க. டீச்சர் தான் அதோட டீச்சர் கிட்ட சொல்லிட்டு அவங்க பாத் டப்ல தான் அந்த பொண்ணு விழுந்துட்டா, நான்லாம் ஒன்னும் பண்ணல, ஏன் பொண்ணு நான் என்ன பண்ண போறேன், ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த சைல்டு கேர்ல உள்ளவங்களும் உங்க பொண்ணு ஒழுங்காவே சாப்பிடறது இல்ல, ஒழுங்கா கிளீனாவும் வரது இல்ல அப்படிலாம் சொல்லும் போது உடம்பு சரியில்லாத பொண்ணு, அவளுக்கு பார்த்து தான் தரணும், டாக்டர் என்ன சொல்லிருக்காங்களோ அதை தான் என்னால தர முடியும், அது மட்டும் இல்லாம அவளுக்கு சுடு தண்ணியில தான் குளிக்க வைக்கணும், எங்க வீட்டுல கேஸ் இல்லாதனால நான் பச்சை தண்ணியில குளிக்க வைக்க வேண்டியிருக்கு, இல்லையுமே பச்சை தண்ணியில குளிக்க வச்சா அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், அதனால தான் நான் அப்படி பண்றேன் அப்படிலாம் எவ்வளவு சொன்னாலும் அதெல்லாம் கேட்கவே இல்லை. நீங்க எங்களை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டையும் கொடுத்துட்டு அங்க இருந்து அவங்க போயிடுறாங்க. அங்க இருந்து அவங்க குழந்தையுமே கூட்டிட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, என்ன பண்றதுன்னு தெரியல. டைம் பார்த்தா இவங்க கிட்ட போராடினதுலயே ஒரு 1.5 மணி நேரம் ஓடி போயிடுது. அச்சோ மேனேஜர் வேற நம்மள திட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது சைட்ல இருந்து ஒரு கார் வந்து அவங்க கார் இடிச்சிருது. இடிச்சது மட்டும் இல்லாம வெளியே வந்து இவங்களே அசிங்கமா அவங்க வந்து பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம உன்னுடைய இதெல்லாம் எடு, உன்னோட ஃபைல் எல்லாம் எடு, ஏதாவது ஒண்ணு மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்க, புடிச்சு ஜெயில போட்டுறேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவன் போலீஸா இருக்கான், அதனாலதான் இவன் பேசிட்டு இருக்கான். அதுக்கு நடுவுலயே ஒரு போலீஸ் லேடி அங்க வந்துட்டு, சரி நீ கோமா இருக்க, நீ இப்போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்குறாங்க. அது எக்ஸ்பைரா இருக்கு, சோ நீங்க வந்து ஃபைனை கட்டிட்டு உங்க காரை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. இங்க மழையிலேயே நனைஞ்சிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம மேனேஜர் கூப்பிட்டு வச்சுட்டு, உன் இஷ்டத்துக்கு வேலை பார்க்குற நேரத்துல நீ போயிட்டு ஊர் சுத்திட்டு வருவா, உனக்கு நான் வேலை கொடுக்கணுமா, இங்க இருந்து உன் வேலையை விட்டு நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அவர்கிட்ட எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, ஆனா அவர் காது கொடுத்து கூட கேட்கல, உன்னை ஃபயர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி என்னோட சம்பளத்தையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டா, சம்பளம் எல்லாம் நீ கேட்டவனும் வராது, ஒரு 3 நாள் ஆகும் அப்படின்ட்டு அந்த மேனேஜரும் சொல்லிடுறாரு. என்ன பண்றதுன்னே தெரியாத நம்ம ஹீரோயின் நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வாடகை கொடுக்காதனால ஹவுஸ் ஓனர் அவங்க திங்ஸ் எல்லாம் மழையிலேயே வெளியே தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. மழையில எல்லா திங்ஸும் நனைஞ்சிட்டு இருக்கு. அந்த கொற்ற மழையிலேயே அவங்க திங்ஸ்லயே அவங்க பொண்ணோட ப்ராஜெக்டையும் அந்த குழந்தையோட மெடிசனும் இருக்கு, அதையும் அதை மட்டும் பேக்ல வச்சுட்டு அப்படியே வானத்தை பார்த்து அப்படியே ஒரு கத்துறாங்க. கடவுளே என்னை ஏன் இவ்வளவு சோதிக்கிறா அப்படின்ற மாதிரி அவங்க கத்துறாங்க.